எல்லாருமே வந்து பிரியாணி மத்தியானத்தில் சாப்பிட்ருப்போம், நைட்டில் சாப்பிட்ருப்போம், ஏன் மிட் நைட் பிரியாணி கூட சாப்பிட்ருப்போம். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து பிரியாணி வந்து இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா மணி இப்போ ஒரு 8 மணி தான் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி காலையில் ஏஞ்ச உடனே பிரியாணி சாப்பிடணும், ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பிரியாணி. ஏன்னா அதில் வந்து நிறையா மசாலா அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரியாணி சாப்பிட்டே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புலாம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரியாணியில் பல சிறப்புகள் இருக்குது. சில ஹோட்டலுக்குலாம் போயிட்டு என்ன சாப்பிட்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன சொன்னோம், வந்து பிரியாணி கொடுத்துருங்க அப்படின்றோம். ஏன்னா வேலை ஈஸியாக முடியும், சீக்கிரமாக சாப்பிட்டு போகலாம். இப்போ நம்ம வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணுவாங்க. பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் விஜயின் அன்பு வணக்கங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் கோவளம் வந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கேகே கிச்சன். ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் கோவளத்தில் தான் இருக்குது. என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பிரேக்ஃபாஸ்ட்டாக போடுறாங்க 6:30 மார்னிங்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பனிங்னால வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்குது. இது வந்து அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டு சொல்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈசிஆர் சைட் கோல் வந்தீங்கன்னா கேகே கிச்சனுக்கு வாங்க. எவ்ரி மார்னிங் உங்களுக்கு 6:30 பிரியாணி அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட போகிறோம், வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து பிரியாணி மத்தியானத்தில் சாப்பிட்ருப்போம், நைட்டில் சாப்பிட்ருப்போம், ஏன் மிட் நைட் பிரியாணி கூட சாப்பிட்ருப்போம். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து பிரியாணி வந்து இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ண போகிறோம். ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணால் மட்டும்தான் ஒரு 11 மணி 12 மணிக்கு சாப்பிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி இப்போ ஒரு 8 மணி தான் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி காலையில் ஏஞ்ச உடனே பிரியாணி சாப்பிடணும், ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பிரியாணி. ஏன்னா அதில் வந்து நிறையா மசாலா அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம பீஸ் நல்லா சிறப்பாக வைங்க ஜி, சரிங்களா? பிரியாணி சாப்பிட்டே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புலாம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரியாணியில் பல சிறப்புகள் இருக்குது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ஒரு ஃபேவரட்டான ஃபுட்டாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம சில ஹோட்டலுக்குலாம் போயிட்டு என்ன சாப்பிட்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன சொன்னோம், வந்து பிரியாணி கொடுத்துருங்க அப்படின்றோம். ஏன்னா வேலை ஈஸியாக முடியும், சீக்கிரமாக சாப்பிட்டு போகலாம். இப்போ நம்ம வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஸ்வீட் வந்து மில்க் பேனி, இது வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷு. இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அருமையான சுவை. இது வந்து பார்த்தீங்கன்னா பால் பாயசம் கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரிலாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு கொடுத்துருக்காங்க. ஆனியன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேரட்டு புதினா எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. நம்ம சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் வேறு லெவலில் இருந்தது. தலைவனை மட்டும் தனியாக தூக்கும். முதல்ல பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா ஹாட்டாக இருக்குது பிரியாணி. வேறு லெவலில் டேஸ்ட்டு. அந்த அரோமாவே வந்து சிறப்பாக இருக்குது. அந்த கிரேவிங்ஸ் நம்ம வந்து இன்னும் சாப்பிட்ணும் அப்படின்ற இந்த இது வந்து அந்த அரோமா தூண்டுது. பீஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. பெரிய பீஸ் கொடுக்குறாங்க. பீஸ்லாம் ஓகே, சூப்பராக இருக்கு. ஆனியன் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆனியன் வச்சு டேஸ்ட் பண்ண அருமையான சுவை. கத்திரிக்காய் பாருங்க, நல்லா பெரிய கத்திரிக்காவா இருக்கு. சில பேர் பிளேன் பண்ணி சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் தொக்கு இருந்தால் மட்டும்தான் நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம கேகே கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் கோவளம் செம்மஞ்சேரி கோவளம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது. நம்ம ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க, மிட் நைட் 11 o'clock வரைக்கும் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் பிரியாணி மட்டும் இல்லாமல் லஞ்சு டின்னர் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டீ ஷாப்பு, ஜூஸு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டியான ஃபுட்டு இங்கே கிடைக்குது. ஸோ நீங்கள் மகாபலிபுரத்துலேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வரும், திருவண்ணூர்லேருந்து வரீங்கன்னா ரைட் சைடில் வரும். நீங்கள் வந்து செம்மஞ்சேரி கோவளம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க. ஸோ ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. மறக்காம விஜய் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி வீடியோ செய்யுங்க. பாய்.
தேங்க்யூ ஸோ மச்.